எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டு தொடர்ந்து 7 மணி நேரம் டெல்லியில் விசாரணை செய்யப்பட்டது. எப்படி சார் பாக்குறீங்க? சட்டம் தன் கடமையை செய்யுது. ஸ்டாலின் பண்ணது தப்பு. ஒரு முதலமைச்சரா இவர் எப்படி ஒரு விசாரணைக்கு முன்னாடி எந்த தலைவரும் அவருக்கு தொண்டர்களை கொல்ல மாட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கலாம்? நீங்க இப்படி சர்டிபிகேட் கொடுக்கறனாலதானே, பெருந்தன்மையா நடக்கிறனாலதானே அல்பத்தனமா சிஎம் சார்ன்னு எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அப்ப ஸ்டாலின் பண்ணது தவறு, சீமான் சொல்றதான் கரெக்ட். நீங்க 2 சனியனை மாலையா தூக்கிட்டு ஒரு கொடும் சனியம் வருதுன்னு இந்த சம்பவம் நடந்த பிறகு தர்மபுரியில சீமான் பேசுறாரு. தர்மபுரி சீமான் கூட்டம் அதே நாள் தான் நடந்தது. பாருங்க நீங்க. அதுக்கு பிறகு சீமான் விஜய் வந்ததுனால தானே அது நடந்தது. விஜய்க்கு பெரிய கூட்டம் கூடணுங்கிறதுக்காக நீ பிரச்சார கூட்டத்துக்கு எதுக்கு மாநாடு மாதிரி மற்ற மாவட்டத்துல இருந்து ஆளை கொண்டு திரட்டுற? எதுக்கு நீ தேவையில்லாம காக்க வைக்கிற? நீ மக்களை சந்திக்க தானே வர. 8 பாயிண்ட்ல பேசலாம, 10 பாயிண்ட்ல பேசலாம, ஒரே பாயிண்ட்ல என் மக்களை குவிச்சு வைக்கிற? ஏன் நீ லேட்டா கிளம்பி வர? அப்ப எல்லா தவறுமே விஜய்கிட்ட தான் இருக்குது. இப்ப அந்த ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நெக்லிஜென்ஸ் தான் காரணம், மோட்டிவ் இல்ல. விஜய்க்கும் கொல்றது மோட்டிவ் இல்ல. ஆனா விஜய்க்கு கவனக்குறைவு, விஜய்க்கு ஆட்கள் கல்ட்டு 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 பெரிய கூட்டம் 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 விஜய்க்குன்னு செயற்கையா செட்டப் பண்றதுனால தானே இது வருது. மீண்டும் சொல்றேன், நோக்கம் கிடையாது விஜய்க்கு, ஆக்சிடென்ட் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். அதிகாரிகளுக்கும் நோக்கம் கிடையாது, விஜய்க்கு நோக்கம் கிடையாது. ஆனா தப்பு நடக்கிறதுக்கு நெக்லிஜென்ஸ் விஜய்க்கு பேராசை, தனக்கு பெரிய கூட்டம் வரணும்னு. மாநாடு போட்டுட்டு போ, அல்ல பொதுக்கூட்டம் நடத்து. பிரச்சார கூட்டத்துக்கு, கரூர்ல பண்ணக்கூடிய பிரச்சார கூட்டத்துக்கு உனக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக பொள்ளாச்சியில இருந்தும் சேலத்துல இருந்து ஆளை கொண்டு இறக்கணும். அப்போ இது எல்லாம் வெளியே வருது. சட்டத்தின் கடமையை செய்யுது. ஸ்டாலின் கடமையை செய்யல, திமுக அரசு கடமையை செய்யல, விஜய் விசாரிக்க கூட இல்லை. அதனாலதான் நீங்க அவரை கண்டு பயந்து ஓடுறீங்கன்னு இளக்காரமா முதலமைச்சருக்கு எதிராக சவால் விட்டாரு. மோடிக்கு எதிராக விட்டுற முடியுமா சவால? சட்டம் தன் கடமையை செய்யுது. எல்லா இதுவும் இது அலைபேசி அழைப்போட எவிடன்ஸ், ரெக்கார்டு எல்லாம் வரும். யார் இதை முடிவு பண்ணா? எதுக்காக இப்படி முடிவு பண்ணீங்க? என்ன நோக்கம்? மக்கள் நலன் முக்கியமா, உனக்கு அதிக கூட்டம் வருதுன்னு செட்டப் பண்ணி காட்டுறது முக்கியமா? சோ மக்கள் நலனுக்கு எதிராக நீங்க இது பண்றீங்க. மீண்டும் நான் சொல்றேன், விஜய்க்கு கொலை பண்ணக்கூடிய நோக்கம் கிடையாது, அது நான் மறுக்க வரல. பட் சிபிஐ தன் கடமையை சரியா பண்ணுது. இது விஜய்க்கு இந்த பாடம் தேவைதான். சட்டத்தின் முன் எல்லாரும் சமம். நீங்க விஜய் மேல அபிமானம் கொண்டவங்களுக்கு விஜய் மேல ஒரு பாசம் வரும், ஒரு வெறி வரும். ஐயோ நம்ம என்ன பண்ணணும்னா, தப்பு பண்ணது விஜய். 4 பேரு தப்பா சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணுங்கிறதுக்காக நீ பண்ண தவறு, செட்டப் ஸ்டாராட்டு நீ செயல்பட்ட தவறு. அதை சிபிஐ இன்னைக்கு கேட்கிறான். 7 மணி நேரம் விசாரணை முடிஞ்சிடுச்சு. என்னை கைது பண்ணுங்கள், என் ஆளை விட்டு விடுங்கள். அப்ப அது எங்க போச்சு, இது எங்க ஆச்சு? இப்போ நீங்க ஜெயலலிதா அடிக்கும் போது அம்மா தாய் என்ன மாதிரி தானே இப்ப மோடி கிட்ட நீங்க கதறீங்க. யார் உங்களை எதுக்காண்டாங்கிறீங்க? நீங்க தான் பெரிய போல்ட்டாச்ச, நீங்க தான் பெரிய போல்ட்டாச்ச. போல்ட்டா சொல்லுங்க. சோ விஜய்க்கு இடம் எதுன்னு ஜெயலலிதா காட்டி கொடுத்த மாதிரி மோடி காட்டி கொடுக்கிறார். ஒருபுறம் படத்திற்கு ஆன அழுத்தம், சென்சார் போர்டுல இது வரைக்கும் அவங்களுக்கான அனுமதி கிடைக்கப்பெறல. இன்னொரு புறம் சிபிஐ ஆன அழுத்தம் தொடர்ந்து இது கூட்டணிக்கானது அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்று தாவேகாவில இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாஜகவிற்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையில இருக்காங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? அந்த மனநிலை அவங்களுக்கு வரணுங்கிறதா மோடிக்கு நோக்கம். வரணுன்றது நோக்கம், வரணுதான் நோக்கம். மோடி, ஐபி, குஜராத் டீம் ரிப்போர்ட்டு, ஐபி ரிப்போர்ட்டு, தென் எங்களோட மோடி லாயலிஸ்ட் டீம் ரிப்போர்ட், எல்லாத்தின் மூலமா இது ஒரு இன்டர்நேஷனல் மிஷனரி குரூப், மதமாற்ற கும்பல், அர்பன் நக்சல், ராகுல் காந்தி கூட நெக்ஸஸா இருந்து செயல்படுறாங்க. 2029 மோடிக்கு எதிராட்டும் ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டும் விஜய் கேரளால பிரச்சாரம் பண்ண போறாரு. கிறிஸ்தவர்கள் மத்தியில 26லயே பிரச்சாரம் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, அவருக்கு 10 விழுக்காடு அங்க ஓட்டு இருக்காம சர்வேல சொல்லுது. சர்வே ஏட்டு சொரக்கா கதைக்கு உதவாது. அபிமானிகள் இருக்காங்க, பெரிய டான்சர், அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த இதை வேணுகோபாலுக்காக கேரளாவில் பண்ண போறாரு. கர்நாடகாவில் 29 தமிழர்கள் மத்தியிலும், பெங்களூரு, கோலாறு, இங்க உள்ள தமிழர்கள் அவரோட ரசிகர்கள் எல்லாம் மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஆதரவா திருப்ப போறாரு. தெலுங்கானா, புதுச்சேரி, இப்படி தென்னிந்தியாவிலே ஒரு ராகுலுக்கு
ஒரு பெரிய படைத்தளபதியாட்டு பெரிய லெவல்ல இருக்க போறாருன்னு சொல்லும் போது இதுக்கு பின்னணியா 29 மோடியை பிரதமராக வரக்கூடாது, சவுத்துல கர்நாடகாவில் மோடிக்கு வந்த சீட்டை காலி பண்ணணும், தெலுங்கானாவில் காலி பண்ணணும், ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு ஒரு ஃபைட் கொடுத்து விஜய் நிற்கணும், கேரளாவில் பழைய இதை மெயின்டைன் பண்ணணும், தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லும் போது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அரசியல் எதிரி ராகுல் பிரச்சனை, அரசியல் எதிரி ஸ்டாலின் பிரச்சனை இல்ல, ஸ்டாலின் இருக்க அணியை நான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு மோடி வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தென்னிந்தியாவிலேயே ராகுலுக்கு ஆதரவாட்டும் மோடிக்கு எதிராட்டும் பண்ணணும் ஒரு இன்டர்நேஷனல் சதி திட்டம். 29 மோடி பிஎம்ஆ வரக்கூடாதுங்கிற ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில இந்த காய்கள் நகர்த்தப்படுது. சினிமாவே வேண்டான்னு அரசியலுக்கு வராரு விஜய். இந்த சதி திட்டத்தை தகர்த்து எறியதுக்கு தான் மோடிக்கு இல்லாத இன்டெலிஜென்ஸா, மோடிக்கு லாயலா நாங்க என்ன பதவி எதிர்பார்த்தா மோடிக்கு இருக்கோம், நாங்க மோடி கிட்ட சசிகலாவை கிராக் டவுன் பண்ணணும்னு சொன்னோம். அந்த கருத்தை பாஜக எடுத்தாங்க. ஏன்னா அதுதான் மோடிக்கு நல்லது. அல்லது அவங்க இந்தியா ஃபுல்லா மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க. அந்த சரியான சந்தர்ப்பம் வரும்போது ராகுலுக்கு சப்போர்ட்டா போவாங்க. அவங்க ராகுல் ஆதரவாளர்கள், 71 இருந்து இந்திரா காந்தி ஆதரவாளர்கள், காமராஜ் எதிர்ப்பாளர்கள். முள்ளிவாய்க்கால் முற்றத்துல 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் காமராஜ் படத்தையே வைக்காதவங்க நடராஜன் தரப்பு. அப்ப என்னைக்குனாலும் அவங்க ராகுல் காந்திக்கு ஆதரவா தான் போவாங்க. ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து மோடி கிட்டே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க ஜெயலலிதா இறந்த போது. அப்போ யார்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி பாக்குறது. அதுக்கப்புறம் சொன்னாரு மோடி அண்ணா மாதிரி நல்லவர் தான், குருமூர்த்தி தான் மோசம்னாரு. அரசியல் நகர்வுல பண்ணதே மோடி தான். அப்ப இப்பவும் இந்த நகர்வு கூட்டணிக்கு மாதிரி எனக்கு தெரியல. இந்த இன்டர்நேஷனல் சதிய, மிஷினரி சதிய, மதமாற்ற கும்பலின் சதிய முறியடிச்சு 29 ராகுல் காந்திக்கு ஆதரவா போகக்கூடிய விஜய்க்கு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்கு சசிகலா மாதிரி விஜய் ட்ரீட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்தில் விசாரணை நடைபெறாமல் விஜயை டெல்லிக்கு வர வைத்து விசாரணை நடத்துவது எப்படி சார் புரிஞ்சு? சட்டப்படி அதுக்கான அனுமதி, அதற்கான இடம் இருக்கு, சட்டப்படி அது பண்றாங்க. என்ன ஸ்டாலினா விசாரணையே பண்ணாம விடுறதுக்கு மோடி கைதும் செய்யப்பட வாய்ப்பு இருக்குமா சார் விஜய் அவர்கள்? சாட்சியங்கள் விஜய் தான் இந்த குற்றவாளி, தனக்கு பெரிய கூட்டம் வரும்னு காட்டுறதுக்காக, ரஜினியோட தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக, மற்ற எந்த நடிகரோ எந்த தலைவரோட தனக்கு கூட்டம் வர காட்டுறதுக்காக ஒரு சதி திட்டம் செய்து மக்கள் இறந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பிராண்டிங் கல்ட்டு பண்ண மாதிரி பண்ணினாருங்கிறதுக்கு ஆதாரம் வந்துன்னா அதை செய்யறதுலயும் தப்பு இல்லை. மற்றபடி அவரை கைது பண்ணாண்டாம், கைது பண்ணிடுவாங்கிற ஒரு அச்சத்திலே வச்சு அவரை உருட்டுனாலே போதும். ஓகே, நீங்களே சொல்லியிருக்கீங்க அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதோட விஜய்க்கு மவுஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதை மோடி அவர்கள் செய்ய அனுமதிப்பாரா சார்? அதுதான் தம்பி, சாட்சியங்கள் தெளிவா இருந்தா பண்றதுல தப்பு இல்ல. சாட்சியங்கள் தெளிவா இல்லைன்னா விசாரிச்சுட்டு விட்டுறலாம். ஓகே ஓகே. சாட்சியங்கள் தெளிவா இருந்தா கைது பண்ணணும். அது ஸ்டாலின் மாதிரி செயல்படக்கூடாது. ஸ்டாலின் இவரை டச் பண்ணா ஒரு அனுதாபம் இவருக்கு வரும், அதை அவர் எடப்பாடிக்கு சாதகமா திருப்பிடுவாருன்னு அரசியல்வாதியாட்டு செயல்பட்டார். ஏன்னா ஸ்டாலினுக்கு எதிராட்டே ஒரு மனநோயாளி கும்பல், எப்பமானால் கடும் எதிர்ப்புன்னு ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பலுக்கு பயந்து சட்டப்படி செய்யறதை ஸ்டாலின் விட்டுட்டு போயிட்டாரு. சோ அது சரியில்லை, சட்டத்தின் கடமையை செய்யல. ஸ்டாலின் தவறிழைத்தார். சிபிஐ கரெக்டா போயிட்டு இருக்காங்க. எவிடன்ஸ் இருந்தா அரெஸ்ட் பண்ணணும். ஜனநாயகன் படத்திற்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு. குறிப்பா காங்கிரஸ்காரர்கள் விஜய்க்கு அவ்வளவு ஒரு ஆதரவை தெரிவிக்கிறாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதான் காங்கிரஸ்காரங்க தினகரனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, சர்மிளா ரெட்டிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. விஜய பிரபாரம் சொன்னார் இல்லையா, அதே கதை தான் காங்கிரஸ் கதை. 26 தேர்தல்ல கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான இது அரசியல் நோக்கமா இருக்க வாய்ப்பு இருக்குமா சார்? அதான் பாஜக சுத்தமா அடிச்சு முடிக்கிறதா நல்லது. அடிபட்ட புலி வேகமா பாயும், அடிபட்ட பாம்பு வேகமா கொத்தும். அதனால அடிச்சாச்சு, இனிமே மொத்தமா முடிக்கிறதா கரெக்ட்னு மோடி கணக்கு போடுவாரு. விஜய்க்கு செல்லக்கூடிய வாக்குகள் பாஜகவுடைய வாக்குகள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இதை வச்சு பாஜகவுக்கு மோடி மீது மக்களவையில மோடிக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் விஜயோட திரைக்கலைஞன் கருதி அவருக்கு பின்னாடி பச்சை புல்வெளியில முன்னிலையும் பச்சை பாம்பு மாதிரி ஒரு மதமாற்ற கும்பலும், அர்பன் நக்சல் கும்பலும், ஒரு மிஷினரி கும்பலும், ஜான் ஆரோக்கியசாமி, பெலிக் ஜெரால்டு போன்ற கும்பலும் கூட்டமும், இன்னும் ஜேபிஆர் ஃபேமிலி அந்த ஆட்கள், ஜேசிடி பிரபாரங்கள், இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறத வெளிப்படுத்தி சாதாரண இந்துக்கள் மத்தியில இது ஒரு இந்து விரோத கூட்டம், ராகுலுக்கு ஆதரவான கூட்டம், மோடிக்கு எதிரான கூட்டம், சிஏஏ எதிர்ப்புன்னு தான் சொல்லுவாங்க. சிஏஏ எதிர்ப்புல இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வக்போர்டுக்கு எதிராக வழக்கு தொடுப்பாங்க, எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்க. போலி போட்சோரிங்கிற ஒரு போலி தோல்வியை மறைக்கிறதுக்கு ராகுல் பண்ணக்கூடிய ஒரு டப்பா போராட்டத்துக்கு ராகுல் கைதுப்பட்டா அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க. எல்லா இதுவுமே இவங்க நோக்கம் மோடிக்கு எதிராக
ராகுலுக்கு ஆதரவா 29ல பெரிய சதி திட்டத்தோட மோடியை பிரதமரா வரக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தோட வரக்கூடிய ஒரு பெரிய கும்பல். அதனால அதை மையமா வச்சு அதை முளையிலே கிள்ளி எறிகிறது தான் மோடி செய்யறாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குங்கிறத நான் தெள்ள தெளிவா 8ஆம் தேதியே நியூஸ் 18 சேனல்லே சொன்னேன். ஓப்பனிங் ஷோவோட விட்டுருவாங்க, ஓப்பனிங் ஷோ தாண்டி மற்ற ஷோ எல்லாம் படம் வரும்னு கூட இருந்த ஒரு டிபேட்டர் பேசினாங்க. அதுல கோபண்ணா, திருமதி லட்சுமி சுப்பிரமணியம், லோகேஷ்னு ஒரு விஜயோட டிபேட்டர், தன்மையா நேர்மையா பேசின ஒரு சகோதரர், இவங்க எல்லாருமே அந்த நவனித் RSS காரரு எங்க ஆளு, அவரு எல்லாமே பேசின அந்த இதுல நெறியாளர் தேவபிரகாஷ் தேவா அவர்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் இது சசிகலா பாணியில போகுதுன்னு 8ஆம் தேதியே நான் சொன்னேன். இதுவரை அதே பாணியில தான் போயிட்டு இருக்குது. அண்ணாமலையும் அதை தெளிவா சொல்லிட்டாரு. கருவாட்டு சாம்பார் ஆயிரும், எலிதவள நட்பாயிரும், வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணியும் சேர்த்த மாதிரி ஆயிரும், விஜய பாஜக கூட்டணிக்குள்ள சேர்றது வராது, அது வேஸ்ட் தான், அது ஓட்டு வராதுன்றத அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. அப்போ இவங்களை பொறுத்தளவுல இன்னெஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரையை அடிச்சு சிதைக்கிறது தான் மோடிக்கு நோக்கமே தவிர இவரோட கூட்டணிக்கு மிரட்டி வர்றது நோக்கம்னு எனக்கு தெரியல. என்றாலும் நான் தமிழிசை நயினார் போன்றவங்களை மதிக்கிறேன். நம்ம கருத்தை அண்ணாமலை பிரதிபலிச்சுட்டாரு. அண்ணாமலைக்கு என் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.